ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாழ் ரூரல் விலாக்ஸ். இன்றைக்கி வெயிலுக்கு இதமாக இளநீ குடிக்கலான்னு இளநீ எடுத்துகிட்டு வந்து தொட்டியில் போட்டோம். தொட்டியில் இளநீ போட்டுட்டோன்னா சில்லுனே இருக்கும். அதனால் நான், இனியன், என் ஃப்ரெண்டு இனியா 3 பேரும் வந்து தொட்டியில் போட்டுட்ருக்கோம். பாருங்களேன், 6 இளநீ போட்டோம். பாருங்கள், தொட்டியில் போட்டாச்சா. இப்போ வந்து எங்கள் வீட்டில் 2 பெட் அனிமல்ஸ் வளர்த்துறோம். ஒன்று பேர் ஜிங்லி, ஒன்று பேர் சுருதி. அது தண்ணி தாகத்தில் இருக்குன்னு தான் தண்ணி எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். பாருங்களேன், நான் காட்டுறேன் ஜிங்லி யார் சுருதி யாருன்னு. இது ஜிங்லி. பாருங்களேன், வெயிலிருந்து பாவம் களைச்சி போச்சாட்டுக்கு எப்படி தண்ணி குடிக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் அதுக்கு கூலிங்காக இருக்கணுன்ட்டு தண்ணி எடுத்து மேலே ஊற்றிக்கிட்டு இருக்கான் தம்பி. பாருங்களேன் எப்படி என்ஜாய் பண்ணுதுன்னு. உங்கள் வீட்லேயும் இப்போ பெட் அனிமல்ஸ் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். நானும் இனியாவும் கிராஃப்ட் பண்ணலான்னு வந்துட்டோம். போர் அடிக்குது, அதான் சம்மர் லீவை யூஸ்ஃபுல்லாக எதாவது பண்ணலான்னு கிராஃப்ட் பண்ணிகிட்ருக்கோம். இதெல்லாம் கட் பண்ணிடலான்னு நினச்சோம், பைத்தியம் மாதிரி அது பண்ணிகிட்ருப்போம், அதெல்லாம் கண்டுக்காதீங்க. இதை நல்லா சாண்ட் பேப்பர் வச்சு நல்லா நைஸாக வந்துட்டு அதில் இருக்க தூசெல்லாம் எடுத்துடணும், நல்லா ஒட்டி இருக்கிறது. அப்புறம் எம்சில் போட்டு அதை ஒட்டலான்ட்டு எம்சில் எடுத்துகிட்டு வந்து கலக்கிட்டு இருக்கோம். பாருங்கள், ஒன்று பிளாக் கலரில் இருக்கும், ஒன்று ஒயிட் கலரில் இருக்கும். ரெண்டையும் நல்லா கலந்து விட்டுக்கணும். உங்களுக்கு எப்படி கலக்க தோணுதோ அப்படி கலந்துக்கோங்க. இப்போ பாருங்கள், கலந்து ஒட்டிட்டோம். 2 கொட்டாங்குச்சியும் ஒன்றா ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ வந்து இதை லைட்டாக தான் ஓட்டியிருக்கோம். எங்களுக்கு ஒட்ட வேறு தெரில, இதை வேறு உழுவுமோன்ட்டு அது வேறு ஒரு பயம். இப்போ பாருங்கள், பொறுமையாக தான் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன். அப்புறம் சுற்றி இப்படி இருக்காங்க எப்படி ஆடுதுன்னு உழுவுற மாதிரி இருக்குது. அடுத்து வந்து யாழினி வந்து இந்த கோழிக்கு தீனி போடுற ஃபீட்ரு வந்து எடுத்து கொண்டு போய் சித்தி வைக்க சொன்னாங்கன்ட்டு வைக்கிறதுக்கு போகிறா. இவங்க நடக்க தெரியாமல் நடந்துட்டு போகிறா. கொண்டு போய் வச்சு திருப்பி இன்னும் அடுத்து 1 நிமிஷம் 6 இருந்துச்சு. ஆளுக்கு 3 பிரிச்சுக்கிட்டு பாருங்கள் நான் எடுத்துகிட்டு போகிறேன். இப்போ வந்து வாய்க்காலில் தண்ணி போதான், அதனால் வந்து நம்ம நடக்க முடியாதுன்னு குதிச்சு தான் போகிறேன். பாருங்கள், போயிட்டு இப்போ வந்து அங்கே வச்சுட்டு இப்போ அடுத்து 1 இருந்துச்சு, அதை எடுத்துகிட்டு வரலான்ட்டு போய் அப்புறம் எடுத்து திருப்பி போய் வச்சிட்டேன். இனியா மாற்றி மாற்றி வச்சுட்டா, அதுக்கப்புறம் கரெக்ட் பண்ணி வச்சுட்டா பாருங்கள். அப்போ எல்லாத்தையும் கரெக்டாக வச்சுட்டோம். அப்புறம் இளநீ நம்ம தொட்டியில் போட்டோம்ல, அது கூலிங் ஆகிக்கணும். ஒரு சாயங்காலம் வாக்கில் போய் எடுத்துகிட்டு வர போயிட்டோம். நானே இனியாவும் போனோம். அவன் வீட்டில் படுத்து டிவி பார்த்துட்டு இருக்கான். அதான் எல்லாத்தையும் எல்லா இளநியும் எடுத்து கொண்டு போய் அம்மாட்ட கொடுத்தா அம்மா வெட்டி தருவாங்கன்ட்டு நாங்கள் எல்லா இளநியும் எடுத்து வச்சிட்டோம். அம்மாட்ட வந்து கொடுத்தோன்னா அம்மா வெட்டி தராங்க. இப்போ பாருங்களேன், இளநீ எல்லாமே செம்ம டேஸ்ட்டு. அதுவும் வெயிலுக்கும் அதுக்கும் சூப்பராக இருக்குது. வெட்டுற இளநீ வந்து இனியாவுக்கு. பாருங்களேன் எப்படி ஓட்ட போடுறாங்கன்னு. இதை பார்க்கும்போதே செம்மையாக இருக்குது. உங்களுக்கு இளநீ பிடிக்குமா? எனக்கெலாம் இளநீனா ரொம்ப பிடிக்கும். பாருங்கள் இனி எப்படி குடிக்கிறான்ட்டு. இப்போ பாருங்கள், சித்தி வந்து அடுத்த இளநீ வெட்டிகிட்ருக்காங்க. அது பாருங்கள் இளநீ எப்படி குடிக்கிறான்ட்டு. அடுத்து வந்து இனியன் குடிக்கிறான். அப்புறம் சாப்பிட்டு முடிச்சோன்னா நம்ம தான் அந்த குப்பையெல்லாம் க்ளீன் பண்ணோம். க்ளீன் பண்ணி என் தம்பி மண்டலில் ஏற்றி விட்டோம். அவன் கொண்டு போய் கூட்டிகிட்டு வந்துட்டான். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.